எல்லாருக்கும் ஹாய். நான் நீ கொள்ளு ரசம் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் அதுக்கு இந்த கப்பில் அரை கப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளு குக்கரில் சேர்த்துக்கலாம். நாலு கப்பு தண்ணி சேர்க்குறேன். அவ்வளோதான், நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் முழு தனியா சேர்க்குறேன். அவ்வளோதான். நான் 12 விசில் வச்சேன். அவ்வளோதான். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேன். 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். 8 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து சிம்மில் 3 நிமிஷம் ஆகுது. மெழுகு சீரகம் உள்ள சேர்த்துடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ப்ளைன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன், உள்ளே சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். அரை கப்பு தண்ணி சேர்க்குறேன். மீடியம் ஃப்ளேமில் 6 நிமிஷம் நான் கொதிக்க விட்டேன். கொள்ளு தண்ணி உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், கொத்தமல்லி சேர்த்துறேன். அவ்வளோதான், நம்முடைய ரசம் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், காஞ்ச மிளகாய், 6 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்க்குறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது. போதும். கொள்ளு உள்ள சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ கொள்ளு சேர்த்து 2 நிமிஷம் ஆகுது. போதும், எடுத்துறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.